பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தையின் கீழ் இன்றைக்கு மார்ச் மாதம் 1ஆம் தேதி வாக்குத்தத்தமாக தேவன் கொடுத்திருக்கிற வார்த்தை, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை கர்த்தர் இந்த மாதத்திலே அவர் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறார். நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். ஆம், வியாதிகள் இன்றைய நாட்களிலே மனுஷருடைய சாபங்களின் நிமித்தம், மனுஷருடைய அக்கிரமங்களின் நிமித்தம், இன்னும் அவருடைய பலகீனத்தின் நிமித்தம் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இங்கே கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். பிரியமானவர்களே, தேவன் ஒரு கட்டளையை அவர் கொடுக்கிறார். என்னுடைய வாக்குத்தத்தங்களை, என்னுடைய வசனங்களை, என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் கை கொண்டு நடக்கிற பொழுது, எப்படி எகிப்தியரை ஏன் இங்கே அவர் குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், அவர்கள் அடங்காதவர்களும் முரட்டாட்ட குணமுள்ளவர்களும் மக்களை அடிமைப்படுத்துகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதுவும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமான செயல்களை அவர்களை உபத்திரவப்படுத்தவும் அவர்களை நொறுக்கவும் சித்தமாகி அவர்களுக்கு எவ்வளவு துயரங்களை, இன்னல்களை, கஷ்டங்களை கொடுக்க வேண்டுமோ அவ்வளவான நெருக்கங்களை அவர்கள் கொடுத்து வந்தார்கள். தேவ ஜனங்கள் படுகிற வேதனையை கண்டு அந்த எகிப்து தேசத்திலிருந்து ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக அங்கே ஒரு காரியங்களை செய்கிறார். அப்பொழுது அந்த எகிப்தினுடைய ராஜா தன்னுடைய இருதயத்தை அவன் கடினப்படுத்தினது நிமித்தம் தேசம் முழுவதும் தேவ ஜனங்கள் காக்கப்படுகிறார்கள். ஆனால் எகிப்தியர்கள் ஒவ்வொருவரும் 10 வாதைகளினாலே அவர்கள் அவஸ்தைப்படுகிறார்கள். மரிக்கும் காரியம், வண்டு, பேன், தவளை, கொள்ளை நோய், வியாதி, எரிகொப்பளம், இரத்தமாக நீர் மாறுதல், இதை போன்றதான 10 வாதைகளை எகிப்தியர்களுக்கு தேவன் கொடுத்து மூல நோயினாலும் அவர்களை வாதித்து கொண்டிருந்தார். ஆனால் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார், நீங்கள் என்னுடைய கட்டளைகளையும் என்னுடைய நியமங்களையும் நீங்கள் கை கொண்டு நடந்து வந்தால், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வாதைகளில், எகிப்தியருக்கு வந்த வியாதிகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு வரப்பண்ணேன் என்று அவர் அங்கே வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்வில் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையை கவனமாய் கேட்டு தேவனுடைய செய்கைகளை நாம் புரிந்து கொண்டு அவருடைய கட்டளைகளையும் நியமங்களையும் விட்டு நாம் விலகாமல், பின்வாங்காமல், நாம் வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாமல் கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு நாம் செல்வோம் என்று சொன்னால், வியாதியை அவர் உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். வியாதி உன்னை அணுகாது என்று சொல்லியிருக்கிறார். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று அவர் கட்டளையிட்டிருக்கிறார். ஆகவே தேவ ஜனமே, இந்த மாதத்திலே உன் வாழ்க்கையிலே தேவனுடைய நியமங்களையும் கட்டளைகளையும் இதுவரையிலும் நீ கை கொள்ளவில்லை என்று சொன்னால், இனியாவது உன் வாழ்க்கையிலே அவருடைய வார்த்தைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கைக்கொள். உன் வாழ்விலே வீண் விரய செலவுகள் வராது, வியாதிகள் வராது, தரித்திரங்கள் வராது, கொள்ளை நோய்கள் உன்னை அணுகாது, கொடிய உபத்திரவங்கள் உன்னை நெருக்காது. தேவனுடைய கிருபை உன்னை சூழ்ந்து கொள்ளும், தேவனுடைய சமூகம் உன்னை பாதுகாக்கும், தேவனுடைய பிரசன்னம் அது உன்னோடே கூட இருந்து உன்னை அதிசயமாய் நடத்தும். ஆகவே இந்த நாளிலே அவருடைய வார்த்தையை கை கொண்டு நாம் நடந்தால் நிச்சயமாக எந்த தீங்கும் நம்மை அணுகாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாத்து நடத்துவார். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இயேசுவே,
ஆசீர்வாதமான இந்த மார்ச் மாதம் மகிழ்ச்சியின் மாதமாய் இருப்பதாக என்று பிரகடனப்படுத்துகிறேன். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உம்முடைய நாமத்தினாலே அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும், செழிப்புகள் உண்டாகட்டும், சுகங்கள் உண்டாகட்டும், நன்மைகள் கடந்து வரட்டும், வியாதி நோய் நொடிகள் பலவீனங்கள் இவர்களை அணுகாதபடிக்கு கர்த்தர் நீர் வேலி அடைத்து பாதுகாப்பீராக. ஆண்டவரே, இந்த நாளிலே எங்கள் பிள்ளைகள் செய்கிற வேலைகள் உத்தியோகங்கள் ஒவ்வொன்றிலும் உடைய கரம் கூட இருக்கட்டும். அவர்களை இன்னும் நீர் ஆசீர்வதித்து பெருக பண்ணும்படியாக நான் செபிக்கிறேன். இன்னும் மேன்மைகளை தாரும், ப்ரமோஷன்களை தாரும். உம்முடைய பிள்ளைகளுக்கு மனித கண்களிலே தயவை நீர் உண்டு பண்ணும். ஆண்டவரே, இந்த மாதத்தில் பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கிற பிள்ளைகள் மேலே தேவனுடைய கரம் அமர்வதாக. என்னாலே உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும் என்ற வார்த்தையின்படி அவருடைய ஆயுசு நாட்களை நீர் பெருக பண்ணி இன்னும் மேன்மையான நன்மைகளை அவர்கள் அனுபவிப்பார்களாக என்று கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால உம்முடைய ஊழியக்காரன் கட்டளையிடுகிறேன். உம்முடைய நாமத்திலே இந்த மாதத்தில் வேண்டிய எல்லா விதமான நன்மைகளும் எங்கள் ஜனங்களுக்கு வரவேண்டிய ஒத்தாசைகளும் பாதுகாப்பும் நீர் கொடுத்து எங்களையும் நடத்துவீராக. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.